தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை பற்றி சிந்திப்பவர் ஜெயலலிதா என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை பற்றி சிந்திக்கும் தலைவர்கள் திமுகவில் இல்லை என்றார். மாநில பிரச்சினைகளில் ஆர்வம் காட்டும் கட்சி திமுக மட்டுமே என்று குறிப்பிட்ட ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் தமிழக விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை பற்றி சிந்திப்பவர் முதல்வர் ஜெயலலிதா என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக தலைமைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே நடக்கும் பிரச்சனை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரா? எங்கு இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? பத்திரமாக இருக்கிறாரா என்ற கேள்வி இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் என் மக்களிடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நான் கேட்க விரும்புவது, இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கும் ஆக கட்சி தலைமைக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு நான் மட்டுமல்ல மக்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை ஒரு நாள் திடீர்னு போயஸ் தோட்டத்துக்கு வந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. கட்சியுடைய அலுவலகத்தில் இப்ப உட்கார்ந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. ஆக நமக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்காரு. ஆக எங்கேயும் காணாம போகல, எங்கேயும் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடல, உள்ளூரில் தான் இருக்காரு. ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்காரு என்று நமக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. பிறகு நான் கேட்க விரும்புவது, என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம், நானு அண்ணன் ஐபி அவர்கள், கம்ப ராமகிருஷ்ணன் அவர்கள், நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிர் வரிசையில, ஆளுங்கட்சி வரிசையில அவர்தான் அவை முன்னவர். அதனால் அவருக்கு இங்கும் மரியாதை கொடுப்போம், அவையிலும் நாங்கள் எப்பொழுது மரியாதை கொடுப்போம்.